ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 47. சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். போன சாப்டர் 2ல் காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் பார்த்ததுனால தான் ஹீரோன்ட்டு ப்ரெஷரால் அழுத்தப்பட்டிருப்பான்னு சொல்லியிருப்பேன். சாரி, ப்ரெஷரால் அழுத்தப்படலை. ஹீரோன்ட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷனோட ஐயை பார்த்ததில் ஹீரோவோட தானாகவே கீழே விழுந்திருக்கும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோன்ட்டு எனக்கு தூக்கமாக வருது, இல்லை இது வேற, என்னால் எதிர்க்கவே முடியாத ஒரு அப்சல்யூட் பீயிங்கை பார்த்தது போல் உடம்பு சர்வைவ் பண்ணுறத கிவ் அப் பண்ணிடுச்சு. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், அதோட பார்வை மட்டும்தான் என் மேலே பட்டுச்சு, அதுக்கு இதெல்லாம் நடக்குது, என்னடா காடு இது. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன். பாஸ்ட்டு பார்த்த ஹீரோன்ட்டு கத்தி வச்சு அவன் கையை குத்திக்கிறான். ஹீரோ கையை குத்திக்கணுன்னு ஆஷன் பெட் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஹீரோன் இனி ஹெல்ப்லெஸ்ஸான முட்டாள்தனமான விஷயத்த செய்ய மாட்டேன். அப்படி பண்ணதுனால ஹீரோவோட நார்மல் ஆகிடுது. இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், எந்த ஒரு ட்ரெயிலுக்கும் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். ப்ராபபிளி அப்படி தான் டார் ஆஃப் ட்ரெயில்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், முதல்ல எனக்கு அந்த கண்ணை வெட்ட முடியுமான்ட்டு தெரியல, ஆனால் அங்கே சின்ன சான்ஸ் இருந்தால் கூட, ஒரு சென்டிமீட்டர் க்ளோஸராக இருந்தால் கூட இதை நான் கட் பண்ணிவிடுவேன். வெறும் ஒரு காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு அட்டாக் பண்ணுறான் அந்த கண்ணை பார்த்து. அந்த அட்டாக்கும் அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கண்ணுக்கிட்ட போயிட்டு மறைஞ்சு போயிடுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இதுனா என் அட்டாக்கை உறிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு நினைக்கிறான். என் கான்சியஸ் அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த நேரம் பார்த்து ஹீரோ கிட்ட அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் பேசுது. உன் மன உறுதியை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப காலங்கள் கழித்து முதல் முறையாக ஒரு ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்க ஒரு சேலஞ்சராக பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களோட முடிவில்லாத நம்பிக்கையான பார்வையை பார்க்குறேன். அப்புறம் உங்களுக்கு நீங்களே கேட்டு வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களை நான் ஞாபகம் வச்சுருப்பேன். இப்போது செவன்த் ட்ரையல் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் மறைஞ்சு போயிடு. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இது மறைஞ்சிடுச்சு. காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் காட்ஸ் விஷயங்கள்லாம் உண்மையிலே இருக்குதா அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்ருக்க. அப்போ ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வருது. அப்போ ஹீரோன்ட்டு இது அப்படின்ட்டு இருக்க. அப்போது ஹீரோ அந்த கண்ணாடி அப்போ பார்த்தா அதில் ஹீரோ மாதிரியே ஒரு ஆள் இருக்கான். அப்போ ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் உங்கள் ஃபீச்சரோட லிங்க் ஆக போகிறீங்க அப்படின்ட்டு வருது. சிந்தசேஷன் தொடங்குது. அப்போ ஹீரோன்ட்டு அந்த கண்ணாடி மேலே விரல் வைக்கிறான். அப்படி வச்சோடனே ஹீரோவுக்கு சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, வெரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் தொடங்குது. அப்புறம் நீங்கள் கண்ணாடிக்குள்ளே இருக்கும்போது அசம்லேஷன் ரேட் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்கள் நம்பிக்கை ஃப்யூச்சரில் கூட சேஞ்ச் ஆகலையான்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இப்படிலாம் சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வர அப்போ அந்த கண்ணாடி ஒரு வாய் மாதிரி மாறி ஹீரோ முழுங்கிடுது. அப்புறம் ஹீரோ வேற ஒரு இடத்துல விழுறான். ஹீரோ விழுந்த இடத்துல ஒருத்தன் எங்கே அது அப்படின்ட்டு தேடிட்டுருக்கான் ஏதோ. அப்போ அவனை பார்த்தா 11th ட்ரையலில் ஃபர்ஸ்ட் ட்ரையலில் வந்த ப்ரீஸ்ட்டு. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இவன் ஹியூஹான் ஃபர்ஸ்ட் ட்ரையலில் வந்தானே அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் என் மிரர் அது எங்கே அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுக்கு ஒரு போர்ட்டல் உருவாகி ஹீரோ வேறு பிளேஸ்க்கு போயிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த இடம் இது பார்க்க கொரியா மாதிரியே இருக்குது. அப்போ ஹீரோன்ட்டு அவன் ஃப்யூச்சரில் இருக்க அவனை பார்க்குறான். அப்போது ஹீரோன்ட்ட நினைக்கிறான், ஃப்யூச்சரில் இருக்கான்னா சீக்கிரமாக வந்துட்டேன், அப்புறம் நான் எப்படி திரும்பி போகுது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்ருக்க. அப்போ ஹீரோன்ட்டு ஃப்யூச்சர் ஹீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிற. அப்போ ஃப்யூச்சர் ஹீரோன்ட்டு அவன் கையை கட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், வெயிட், அவன் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. ஃப்யூச்சரில் இருக்க ஹீரோன்ட்டு அவன் கை கட் பண்ணதில் ரத்தத்தை வர வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொள்கிறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் கோவத்தோடே பைத்தியக்காரன் அப்படின்றான். அப்போது அசம்லேஷன் ரேட் 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், என் ஜஸ்ட் அது துண்டு கிழிச்சு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த அருவறுப்பான மிக்ஸ்டு அமூஷன்ஸை கில்டு மேட்னஸ் அண்டு ரேஞ்ச். அப்போது ஃபஸ்ட்டு ட்ரையல் பீஸ்ட் ஹீரோ பின்னாடி அது நீ தானே அப்படின்னு கேட்க, நீ தானே என் மிரர் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தலையில் ஏதோ ஒன்று மாட்டி விட்டுட. அதனால் ஹீரோ மைண்டுக்கு இன்டர்ஃபியர் ஆகிற ஸ்கில்ஸ் எல்லாமே சீல் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்டு அவன் தலையை வெட்டிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இது வேறு வெரிஃபிகேஷன் ஆஃப் த மைண்டில் இருக்கும்போது மென்டல் ப்ரொடெக்ஷன்ன்றது இம்பார்ட்டன்ட். இப்போது சரண் மைண்ட் வேறு பிளாக் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோ வச்சுட்ருக்க. அந்த நேரம் பார்த்து ஃப்யூச்சரில் இருந்த ஹீரோ அவன் ஆல்ரெடி சாவடிச்சிருந்த அந்த மனுஷங்களோட ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த ஃப்யூச்சரில் இருக்க ஹீரோன்ட்டு சொல்கிறான், எனக்கு எப்படி தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு இருந்தாலும் நான் ஆல்ரெடி எல்லையை மீறிட்டேன். இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு அசம்லேஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீரோக்கு அசம்லேஷன் ரேட் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஹீரோக்கு அன்பிரேக்கபிள் மென்டல் ஷாக் ஏற்படுது. அதுவும் இல்லாமல்
கியூ டிவிஷன் ஆகுது. அதனால ஹீரோ வந்துட்டு ரத்தம் வாந்தியே எடுக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஏன் இவ்வளோ கொடூரமாக நான் நடந்துக்கிறேன். அப்போ ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போது கியூ டிவிஷனை சரிப்படுத்தலான்னா மானவ சர்க்கியூட்டில் இருக்க பவர் வந்துட்டு 10% குறையும் அப்படின்ட்டு வர. அப்போது மானவ சர்க்கியூட்டில் இருக்க பவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், என் மானவ சர்க்கியூட் வந்துட்டு ரொம்ப சூடாகுது. இப்போ லொக்கேஷனும் சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோன்ட்டு நினைக்கிறான், முறிமுயல்டா. அப்போ அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஹீரோ வந்துட்டு, முரியம் அலையன்ஸ் லீடரை வெளியே கூப்பிடுங்க, அப்போ தான் அட்லீஸ்ட் நான் அவங்க எல்லாரையும் நான் உயிரோட விடுவேன். இப்போ அங்கே இன்னொன்று ஒரு ஆள் வந்துட்டு, ரீசெண்டாக முரியும்ல ஒரு பைத்தியக்காரனை ஸ்வாட் கோஸ்ட்டுன்ட்டு கூப்பிடப்பட்டான். உன்னை பார்த்தாலே தெரியுது, உன்னை ஸ்வாட் கோஸ்ட்டுன்னு கூப்பிடுறதுக்கு நீ டிசர்வ் தான். நைஸ் டு மீட் யூ. நான் தான் முரியம் அலையன்ஸோட லீடர் லீ ஜின் வான். உன் பேர் என்ன? இது கேட்ட உடனே பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க ஹீரோ வந்துட்டு அந்த ஃபாஸ்ட்டாக போய் அந்த முரியம் அலையன்ஸ் லீடரை அட்டாக் பண்ணதுக்கு போக, அந்த முரியம் அலையன்ஸ் லீடரும் அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. ஃபைட்டோட எண்டிங்கில் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்க ஹீரோ வந்துட்டு எல்லாரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் முரியம் அலையன்ஸ் லீடர்கிட்ட போகிறான். அப்போ அந்த முரியம் அலையன்ஸ் லீடர் வந்துட்டு, நீ எல்லாரையும் உயிரோட விட்டுறேன்ன, ஆனால் அலையன்ஸில் இருக்கிற எல்லாரையும் நீ கொண்டுட்ட, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோ வந்துட்டு இல்லை அப்படின்றான். நான் சண்டை போட்ட எல்லோரும் சோம்பேறிங்க, அவங்களால என்னை டயர்டும் ஆக முடியல, என்ன காயப்படுத்தவும் முடியல, அவங்களாம் எதுவும் இல்லாதவங்க, அவங்களுக்கு மதிப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அந்த முரியம் அலையன்ஸ் லீடரை தலையை வெட்டி கொண்டு வர்றான். இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு அசம்பிளேஷன் ரேட் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் ஆகுது. டசன் டைம் வந்துட்டு மிரரில் லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் அது வந்துட்டு என்ன 1000 டைம்ஸ் கொண்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்லெஸ்ஸான ஸ்ட்ராங்கரானேன். அப்போது இன்னொரு ஒரு லொக்கேஷனில் காட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்க ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் இருந்துட்டு, நீ சபிக்கப்படுவ, நான் ஹாரிஸ் உலகத்தோட எல்லா காட்ஸோட போப், நான் உன்னோட மரணத்துக்காக மன்றாடுறேன். இப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் மான்ஸ்டருக்கு சிமிலரான ஸ்டாட்ஸில் இருந்தேன், நான் வெறும் ஸ்ட்ராங்கராவது மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வேறு ஒரு லொக்கேஷனை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒரு மான்ஸ்டரோ என்னவோ வந்துட்டு, ஸ்டாப் பண்ணு, நீ தான் ஆல்ரெடி எல்லா மக்களையும் கொண்டுட்டல, அட்லீஸ்ட் இந்த கிங்கையாவது உயிரோடு விடு அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், ஒரு கிரேசியான மான்ஸ்டர், அது எப்பவுமே தோக்கவே இல்லை. இப்போ வேறு ஒரு லொக்கேஷனை காட்டுறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வந்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு சின்ன உலகத்துலேருந்து ஒருத்தன் வந்துட்டு எப்படி இந்த முரிம் வேர்ல்டை கான்கோர் பண்ணான். இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு வந்துட்டு அசம்பிளேஷன் ரேட் வந்துட்டு 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ஹீரோவோட ஈவில் வெர்ஷனான உருவத்தை மட்டும் காட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு அசம்பிளேஷன் ரேட் வந்துட்டு 50% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அசம்பிளேஷன் ரேட் வந்துட்டு தொடர்ந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகின்னு போயிருக்கும்போது என்ன இது அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்க போது இந்த நேரம் பார்த்து ஹீரோன்ட்டு ஒரு ஈவில் பர்சனாக மாறுறான். இப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், இப்படி ஒரு ஃபீலிங்கில் இருந்த கிடைக்கிற ப்ளஷர் வந்துட்டு நகைச்சுவையாக இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துலையே சாப்டர் 47 முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.